Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுனால நம்ம அதிகமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் அது வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பீசஸாக வந்து அதுவே உதிர்ந்து கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இது வந்து ரொம்ப நாளுக்கு வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வாங்கிட்டு வந்ததுமே வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கவர்லேருந்து தனியாக எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸ் தான் வந்து அதிகமாக தனியாக கலண்டு வந்துடும். இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதாவது நல்லா சிம்மில் கூட வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து வச்சுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஸ்க்ரப்பர் எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பழைய ஸ்க்ரப்பரையும் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஷாம்பு வந்து சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்கறதுனால சீக்கிரத்தில் அது வந்து உங்களுக்கு துருப்பிடிக்கவும் துருப்பிடிக்காது. அதே சமயத்தில் வந்து அந்த சின்ன சின்ன பீசஸாக வந்து அது கட்டாகியும் வந்து வரவே வராது. ஷாம்பு தான் போடணும் அப்படின்னு கிடையாது. விம் லிக்விடு நம்ம வந்து வச்சுருப்போம்ல, ஸோ அது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இன்றைக்கி அது இல்லை, ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி ஷாம்பு சேர்த்தேன். இல்லைனா சோப்பு இருந்ததுன்னா கூட நீங்கள் பாத்திரம் கழுவுற சோப்பு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா சிம்மில் வச்சு இதை கொதிக்க விட்டுருங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்க்ரப்பரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணினதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காயிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் துருப்பிடிக்காது. அதே சமயத்தில் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட்டாயும் வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட ரிக்வெஸ்டடு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி வெல்லம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுக்கு 6 மாதம் வரைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி நம்ம வெல்லம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாக்ஸில் வச்சுட்டு வெளியில் தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்னாகும் அப்படின்னா சீக்கிரத்தில் இது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி ஸ்மெல் கூட வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாமல் நம்ம எப்படி இதை சேஃபாக வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே வந்து சேஃபாக வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற கத்தி இல்லை சுத்தி இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வெல்லத்தை வந்து நல்லா ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீசஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை துண்டுகள் இருக்கு இல்லையா, அது வந்து 1 2 அப்படிங்கிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றி இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த வெல்லத்தை அதில் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு ஒரு பாகு பதம் மாதிரி வரும் பாருங்கள். அந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு டைட்டான ஒரு கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதில் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த சிரப் கூட வந்து கெட்டு போகாது. தேவைப்படும் போது நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கைப்படாமல் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு லைஃப் வரும் அது. இப்போ பாருங்கள், நான் எல்லா வெள்ளை துண்டுகளையும் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு கவர் எடுத்திருக்கேன். இந்த கவருக்குள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எவ்வளோ பீஸ் எடுத்தீங்களோ அவ்வளோத்தையுமே உள்ளே வந்து வச்சு சேர்த்துட்டு நல்லா இந்த கவரை வந்து நல்லா சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டதுக்கு பிறகு அதே பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே உங்களோட வெல்லம் வந்து கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இதே மெத்தட் வந்து நீங்கள் எந்த வெல்லம் வந்து வாங்கிட்டு வந்தாலுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சமாக வெளியில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து எப்பவும் போல் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லெமன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிற லெமனை நம்ம நார்மலாக ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கவர்லேயோ நம்ம வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த தோல் வந்து ரொம்ப ஹார்டாக மாறிடும். அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் அந்த தோல் எல்லாமே வந்து காஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து லெமன் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெமனில் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த லெமன் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த லெமனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது.
ஸோ எப்போவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லெமன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா காலையில் நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு மூடியை போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் கூட உங்களோட லெமன் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு பசங்க இந்த மாதிரி பென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அது காலியானதுக்கு பிறகு தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடும்போது நம்ம இந்த மாதிரி அதோட கார்க்கு அதாவது அந்த மூடியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது உங்களுக்கு வந்து புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னும் போது இந்த புக்கை படிச்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேப்பரை வந்து மடித்து விட்டுருவாங்க. அது மடிக்கும்போது அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து கார்க்கை உள்ளே போட்டு வச்சுட்டிங்க, அதாவது அந்த பேப்பரில் வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அடுத்த தடவை எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம துணி காய போடுறதுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். நம்ம நார்மலாக துணி காய போடுற கிளிப்பை விட இந்த மாதிரி வந்து அந்த பெண்ணோட மூடி வந்து யூஸ் பண்ணி போடும்போது ரொம்ப டைட்டாகவே இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு காற்றடிச்சா கூட உங்களுக்கு வந்து இந்த கிளிப்பு வந்து அது வெளியில் வரவே வராது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வந்து எறும்பு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எறும்பு வந்துச்சு அப்படின்னா அந்த தேனோட டேஸ்ட்டும் வந்து மாறிடும். உள்ளுக்குள்ளே வந்து நிறைய எறும்பு வந்து விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 4-5 மிளகு மட்டும் எடுத்து அந்த தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மிளகோட ஸ்மெல்லுக்கு வந்து எறும்பு வராது, தேனும் வந்து கெட்டு போகாது. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து பல்லி வராமல் இருக்கிறதுக்கு டிப்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த டிப்பு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்தது. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு வீட்டில் இருக்கிற டெட்டால் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு மூடி அளவுக்கு டெட்டால் எடுத்துகிட்டு ஒரு பாதி அளவுக்கு லெமன் வந்து புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெங்காயத்தையும் ஒரு 4 பல்லு பூண்டையும் எடுத்து இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக குவான்டிட்டியை நான் எடுத்துருக்கிறதுனால மிக்ஸி கப்பில் வந்து சேர்த்து அரைக்க முடியாததுனால இந்த மாதிரி டம்ளர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணி நம்ம வந்து இடித்ததை வந்து உள்ளே சேர்த்துட்டு அதோட சாரை மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியண்ட்டோட ஸ்மெல் எதுவுமே வந்து பல்லிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நம்ம இந்த லிக்விட் வந்து ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பல்லி இருக்கிற இடங்களில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். வீட்டில் வந்து காட்டன் பஞ்சு வந்து இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. எங்கிட்ட பஞ்சு இல்லை, ஸோ நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து அந்த லிக்விடில் வந்து நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பிளேட் வச்சுட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் பல்லி வருதோ இல்லை பீரோவுக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே, சோஃபாக்கு கீழே எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிளேட்டை உள்ளே தள்ளி வச்சுருங்க. சோஃபா கீழெல்லாம் அதுக்கு கீழே வந்து பல்லி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து வரவே வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துட்டு பல்லி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த இடத்துக்கு பக்கமே வந்து அந்த பல்லி வரவே வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.